நடிகர்கள் அழுறது இல்லை, எல்லா இயக்குனரும் இங்கே மைக்கை பிடிச்ச உடனே அழுறான். படம் எடுத்தா ட்ரக்ஸு அட்டி தட்டி வெட்டி, இதையே நீங்கள் படமாக காமிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? 300 கோடி 400 கோடிக்கு குப்பையாக இருக்குது. அதோட கொடுமை முத்து ஆள வந்தான்னு 10 வருஷம் அவங்க என்ன சம்பாரிச்சாங்கல்ல, திருப்பி அதை வேற கொண்டு வரீங்க. நீங்கள் டிவியில் ஒரு 300 தடவை போட்டாங்க, யூடியூப்லேயே 10 லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் ஹிந்தியிலலாம் ரஜினி பேசுவார், நீங்கள் போட்டிங்கன்னா விட்டா கொரியன்லேயே பேசுவார், இல்லைனா ஹிந்தி படம் இருக்குது. அக்வாமேனுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? அவன் சம்பாதிப்பாங்க, உலகளாவியாலும் சம்பாதிப்பான். திருமணம்லாம் காசு கேட்குறான், பயமாக இருக்குது. ஒரு இன்ஸ்டாவில் 2 நிமிஷம் ஆடுற பொண்ணு 50,000 கேட்குது. ஸோ ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டான். ஏன் நீங்கள் என்ன 2 நிமிஷம் ஆடுறதுக்கு 50,000 ஒரு பொண்ணு கேரளாவில் ஆடுது 2 lakhs சார் அப்படின்னுச்சு. எதுக்குமா அப்படின்னு, அது 30 செகண்ட் சார். எம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. அது நம்ம அமலா சாஜி தான், வேறு யார்? ஃப்ளைட்லாம் போட்டு தெரியுங்களான்னு வேறு கேட்டுச்சு. ஏம்மா நானே ஃப்ளைட்டில் போகலாமா, எங்கம்மா ஃப்ளைட்டில் போட்டு கூட்டு போனோன்னு. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்களெல்லாம் வெளியாடலாம் கிடையாது, அதனால தான் நான் அவரை நான் விருப்ப விருந்தினர் லிஸ்ட்லேயே சேர்க்கல. அவர் என் குடும்பம், எனக்கு 15 வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை. நான் ஒரு அடிப்படையிலேருந்து நாங்கள் பயணிச்சிருக்கோம். பழையவனார்பேட்டைக்கு முதல்லேருந்து அவர் எனக்கு பழக்கன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு, அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரேண்ணே, குக்குன்னு ஒரு பாட்டு எழுத போகிறானே, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னாரு. சந்தோஷமாக கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன், அந்த திரௌபதியில் நினைக்கிறேன். எனக்கு வேணாம் மோகன், நான் எழுத 400 ஒரு பாடல் ஆயிரும், நீங்கள் அந்த புது பையனுக்கு கொடுங்க. அந்த பையன் எனக்கு பேச வச்சார். அந்த பையனுக்கு பேசினாப்புல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞன், அவர் பெரிய தில்லு உள்ளவர். அதுதான் வேணும் இன்றைக்கி. அதெல்லாம் இன்றைக்கி காணா போச்சு. அதாவது தன்னுடைய இசை வெளியீட்டு விழாக்கு, தன்னுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாங்க கதாநாயகிகள். இந்த பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் ரைட்டர் மாதிரி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அது இப்படி ஒரு கதாநாயகி கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க சத்தியமாக. அதாவது அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொத்த படமும் அவங்க என் கூட தான் இருந்தாங்க முழுக்க. நீங்கள் இருந்துருங்கன்ட்ட, ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் கிடைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்கள் பதிவு செஞ்சுட்டே இருப்போம். 12-12:30 மணிக்கு திடீர்னு போய் சேலை மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவேன். நம்ம அப்படியே சட்டை மாற்றி வந்துடலாம். ஓடி போயிட்டு தடன்னு ஓடி கிளம்பி வருவாங்க. அவ்வளோ தூரம் இந்த நிமிஷம் வரைக்குங்க ஒரு சப்டைட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா அதை அவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அவங்க கதை நாயகின்னு சொல்கிற விட ஒரு சிறந்த கலைஞர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு. நான் அப்படி தான் அவங்கள சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்போ 13லேருந்து 23 வரைக்கும் என் 10 வருஷம் நான் அப்படி தான் வாழ்கிறேங்க. என்னுடைய பாடல்கள் குறைஞ்சி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2003 to 2013 வரைக்கும் தட்டி தூக்கியிருப்பேன் அவ்வளோ பாடல்கள். அப்புறம் 13லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எழுதிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் சம்பாரித்து இன்னொரு கார் வாங்கலாம், இன்னொரு வீடு வாங்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறோம்? போகும்போது ஒன்றும் கிடையாது. ஒரு 10 பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது, அறிவு தானம் தான் எங்கள் குலத்தில் மிக சிறந்தது. சாப்பாடு போட்டு அடுத்த பசிக்கும், ஆனால் அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலச்சி நிற்பான். அப்புறம் நான் படித்தேன் தமிழ்னு மேடை பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதா உண்மை. தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல. என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது, என் மொழி எனக்கு கலை கற்பித்திருக்கிறது, என் மொழி என்னை வாழ்வித்திருக்கிறது. அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றதான் அப்போ தான் நான் கலைஞன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. உள்ள திரும்பினாலே பாடலாசிரியர் தானே நீங்கள் நடிக்கிறீங்களா? அங்கே ஆரம்பிக்கிறது வன்மம். நீங்கள் ஏன் டைரக்டர் ஆறீங்க? நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கு என்னடா பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது. சீரியஸா என்ன பண்ணக்கூடாது? அப்போ எனக்கு 2 மடங்கு கோருது. தமிழ் படித்ததுக்கப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ தான் 2 மடங்கு கோவம் நான் பார்த்துக்கிறேன். அந்த உச்சம் அந்த கோவத்தில் தான், இந்த கோவம் தான் ஆரணும். என்ன கேட்டிங்கன்னா இந்த சினிமா மீது உள்ள கோவம்னே நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது. ஒரு ஒரு திரைக்கலைஞன் வந்து எல்லா மேடையிலும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுறா பாருங்களேன். நடிகர்கள் அழுறதில்லை, எல்லா இயக்குனரும் இங்கே மைக்கை பிடிச்ச உடனே அழுறான். அது விஜயகுமார் ஆகட்டும், இப்போ ஃபைட் கிளப் விஜயகுமார் நீங்கள் எடுத்து பாருங்கள். முதல்ல மைக்கை பிடிச்ச மனோஜ்குமார், யாராக இருந்தாலும் மைக்கை பிடிச்சோன்னே அழுறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படிங்க நல்லாயிருக்கும்? ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தர வேணுமா? சினிமாவில் ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா? சினிமா கார்பரேட்காரர்கள் கையில் போயிடுச்சு. ஒரு காலத்தில் படைப்பாளிகள் கையில் சினிமா இருந்தது. எனக்கு கேட்டு திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும் திருப்பி. ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில் போயிட்டு அசால்ட்டாக படம் எடுத்து வந்துட்டார். ஏவிஎம்லாம் கையை கட்டி நான் படம் பண்ணலன்றார். இப்போ படம் வேறு மாதிரி இருக்குங்க, நான் பண்ணல. 300 கோடி 400 கோடிக்கு குப்பையாக இருக்குது. சித்தா மாதிரி, அயோத்தி மாதிரி அற்புத கிடா வந்து புலம்புறாரு. எறும்புன்னு ஒரு படம் வந்தது, யாருக்கும் தெரியாது. ஒரு ஆகச்சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாராக இருக்காங்க, சத்தியமாக ரசிக்க தயாராக இருக்காங்க. சில படங்கள் திரையரங்குகளில் தோற்ற படங்கள் ஓடிடியில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ இந்த படம் வந்திருக்கா, நல்லா இருக்கு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை.
ஒரு படம் 1500 தேட்டரில் அவங்க தான் வருவாங்க. அத்தனை ஷோவும் நீங்கள் தான் வருவீங்க. ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க. புது படம் வர முடியாது. அரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ளுக்கு தயாராக நான் நிற்கிறேங்க. அந்த ஒன்றில் தான் நான் நின்றுருக்கேங்க. சும்மா நாச்சுக்கு நான் அரணம் ஜெயிச்சிரும், அரணம் பயங்கரமாக அப்படியே ஆகிடும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பலில் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற தில் எனக்கு இருக்குடான்றது அவ்வளோதான். எனக்கு அதுக்கு தான் வந்து நிற்கிறேன். அவ்வளோதான். எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனால் இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்து நிற்கிறேன். அவ்வளோதான். அப்புறமா அடுத்து படம் பண்ணணும். அதுக்காக ஓடிலாம் போயிட மாட்டேன். ஒரு படம் எடுத்தால் ட்ரக்ஸு அட்டி தட்டி வெட்டி இதையே நீங்கள் படமாக காமிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? மக்களுக்கு என்ன கருத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? என் படத்துல வெட்டு இருக்குங்க, எதுக்கு வெட்டுறான்? என் படத்துலையும் பிரச்சனை இருக்குங்க, எதுக்கு பண்ணுறான்? சமூக அறம் வேணாமா ஒரு கலைஞனுக்கு? ஒரு கலைஞன் ஒரு கதையை பேசுகிற பொழுது, ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாமா? ஏன் சித்தா கொண்டாடப்படுது? ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது? ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு? எங்கிருந்தோ அந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் செலுத்தினான்ற போது அந்த படம் எவ்வளோ பேருக்கு போய் சேருது? சினிமா சாதாரண கலை இல்லை, அது அற்புதமான ஒரு இடம். அதில் 1000 விஷயங்களை சொல்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா காசு மட்டும் இருந்தால் போதும் என்ன வேணால் பண்ணிடலான்னு படம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணிட்டு போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் உண்மையிலுமே சினிமா பண்ணக்கூடாது. அது சீரியஸாக கிடா இயக்குனரை நினச்சி பார்க்கும்போது வருத்தமாக, 10 டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடா எடுப்பார்? அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் என்ன பண்ணிருக்காரு? நான் மகானாரில் எடுத்து 100 நாள் வெற்றி பெற்ற அவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணார்? அவரை திருப்பி அடித்து விரட்டி அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டுன்றது, ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்குது. இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நவம்பர் 24 எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டுருக்கோம் நாங்கள். நவம்பர் 24 வேணாங்க படம், அடுத்து ஐயோ வேணாங்க, அடுத்து எங்க வந்துடலாங்க. நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம நான் 300 நாளை ஓட போகிறோம். இன்றைக்கி எத்தனை பெரிய படம் வந்தாலும் 10 நாள், 1 வாரம், அதிகபட்சம் தாண்டினா 2 வாரம். ஆகச்சிறந்த படங்களுக்கு அப்படின்ற போது நாங்கள் ஒரு எளிய படம், ஒரு எளிய மனிதர்களோட முயற்சிங்கும் போது எங்களை 1 வாரம் தாங்க விட்றாங்களான்னு தெரில. நான் தான் தயாராகிட்டேன் அவர்கிட்ட. இப்படி யாராவது ஒரு ஒரு பொறுப்பில் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருப்பாங்களே தெரில. என் படம் என்னன்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் படம் பார்த்தன விஷயம் சொன்னார். அதில் நான் அறிவுத்ரா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதோட கொடுமை உத்ரா அவர்கள் மீண்டும் பதிவுச்சுறேன். வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க. முத்து ஆள வந்தான்னு 10 வருஷம் அவங்க என்ன சம்பாரிச்சாங்கல்ல, திருப்பி அதை வேற கொண்டு வரீங்க நீங்கள். இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற படத்தையே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சாவுறான். இவங்க உட்காந்துட்டு எங்கெங்கேயோ அவங்க 10 வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி நீங்கள் தான் சம்பாரிச்சிட்டிங்கல்ல. இன்றைக்கி மட்டும் 3 தேட்டர் ஓடுதுங்களாங்க. திருப்பி அந்த தேட்டரை நீங்கள் படத்தை போட்டால் யார் நீங்கள் தான் சினிமாவை கொள்றீங்க. அப்புறம் நல்ல படம் வரல. மலையாளத்தில் சினிமா சூப்பராக இருக்குது, தெலுங்கில் சூப்பராக இருக்குது, அங்கே அருமையான கதை பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான் கதை பண்ணுறோமே, நீங்கள் பார்க்க விட மாட்டீங்களே. நீங்கள் திருப்பி வேறு படங்களை 10 வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க? நீங்கள் சொல்லுங்கள். அவன் டிவிலே 100 தடவை பார்த்துருப்பாங்க மக்கள். அதை இன்றைக்கி போய் திரையரங்குக்கு போய் பாருங்கள், வெளியே முழுக்க ஏதோ 10 வருஷம் பழைய படம் போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. இல்லைனா ஹிந்தி படம் இருக்குது. அக்வாமேனுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? அக்வாமேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள். அவன் சம்பாதிப்பாங்க, உலகளாவியாலும் சம்பாதிப்பான். என் தயாரிப்பாளர் அத்தனை 1000 படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கழிச்சிடாதா? அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 குடும்பம், 500 குடும்பம் இருக்குது. அவெல்லாம் சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா, வந்துட மாட்டான். நம்பினா நீங்கள் அக்வாமேனு டங்கு டுங்குன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க. முத்துவெல்லாம் இப்போ யாருங்க கேட்டாப்பாங்க? டிவியில் ஒரு 300 தடவை போட்டாங்க. யூடியூப்லேயே 10 லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் ஹிந்தியிலலாம் ரஜினி பேசுவார், நீங்கள் போட்டிங்கன்னா விட்டா கொரியன்லேயே பேசுவார், ஜப்பானீஸ்லாம் பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு ஜப்பான் ரசிகர்னு. அவ்வளோ தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துகிட்டு தேட்டரை பிடிச்சிக்கிட்டு புரியலைங்க எனக்கு. ஒரு சினிமா பண்ணுறோம், கொண்டு போகிறோம், எவ்வளோ ஒரு புதுசாக சொல்கிறேன். நீ நல்லா இல்லைன்னு நல்லா திட்டுங்க, சட்டை பிடிச்சி திட்டுங்க. வாய்க்கிலே பேசுகிறியா, உன் படம் நல்லா இல்லை, கருத்து என்ன சொல்கிறேன்னு திட்டுங்க. அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்கள் திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, எங்கள் படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க. சுற்றி நின்றுட்டு இன்னும் முத்து ஆளை வந்தான்னு டங்குன்னு காமெடி பண்ணிருக்காங்க சார். யாருமே வரலன்னா என்ன சார்? எழுத்தே நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. நான் அவங்களை எப்பவுமே மதிக்கிறேன். அவங்க போதும் எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் வேறு வழி இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் ரொம்ப காசு கேட்குறாங்க. எதை தொட்டாலும் காசு கேட்குறான் பெருசாக. அந்த அளவுக்கு திரும்பினாலும் காசு கேட்குறான். பயமாக இருக்குது. ஒரு இன்ஸ்டாவில் 2 நிமிஷம் ஆடுற பொண்ணு 50,000 கேட்குது. ஓ, ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டான். நீங்கள் என்ன 2 நிமிஷம் ஆடுறதுக்கு 50,000 கேட்குறீங்க? ஒரு பொண்ணு கேரளாவில் ஆடுது 2 lakhs சார் அப்படின்ச்சு. எதுக்குமா அப்படின்னு. அது 30 seconds சார். எம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. எங்கள் கலைஞன்ட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய வேலை பார்ப்பாம்மா. அதை கொடுத்தீங்கன்னா
எங்கே திரும்பினாலும் நம்மளால் முடியாதுங்க. நம்மளால் ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க, தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம், அதை நம்புகிறேன் நான். அதுக்கான உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன், ஒரு எழுத்தாளனின் கதை, ஒரு எழுத்தாளனின் கதை இது. அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை. நல்ல கதை கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கதை பார்க்கணும். ஒரு நல்ல கதை இல்லைங்க, இன்னைக்கு நல்ல பாடலே இல்லைங்க. என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் மஸ்காரா போட்டு மயக்கிறீங்க, மக்காயலா போட்டு எழுதுறீங்களே. அது நம்ம அமலா சாஜி தான், வேற யாரு? ஃப்ளைட்லாம் போட்டு தெரியுங்களான்னு வேறு கேட்டுச்சு. ஏமா நானே ஃப்ளைட்டில் போகலாமா, எங்கம்மா ஃப்ளைட்டில் போட்டு கூட்டு போனோன்னு தலை சுற்றிருச்சு எனக்கு. இல்லை ஃபஸ்ட்டு காதில் உள்ள சரியா எங்கள் மேனேஜர்கிட்ட பேசுன்றாங்க, பிஆர்ஆர்ட்ட பேசுன்றாங்க. யோ என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, என்னையா நடக்குதுங்க? இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது. எப்பேற்பட்ட மூத்த பத்திரிகையாளருங்க அவர். நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தேன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார், தம்பி சொல்லுப்பா உன் முகவரி சொல்லுப்பான்னு. அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகளில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கிட்டு 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட எங்கே திரும்பினாலும் எதை தொட்டாலும் காசு. ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. என் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னே தெரியல உட்காந்துட்டு. நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்குலாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துலாம் போல இருக்கும். உங்களுக்குலாம் எங்க வாங்குங்கன்னு சீரியஸாங்க, ரொம்ப கொடுமையாக இருக்குது. அந்த வகையில் அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம், ஒரு சிறந்த கதை. அது உரிமையாக நான் சொல்ல முடியும். முதல் பாதி இன்டர்வல் இடைவேளை அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு போட்டியே வைக்கலாம். 1 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன், செகண்ட் ஹாஃப் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே சொல்லாங்க. அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு, இல்லை இடைவேளை மேடையிலேயே நீங்கள் இதாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் மேடையில் 1 லட்ச ரூபா கொடுத்துடலாம். அந்த திரைக்கதை அப்படி இருக்கும். அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து ஒரு இடத்துல நின்றும். இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார், வெளியீட்டாளர். அவர் ஒரு ஆள் விட்டுருங்க, அவர் அவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு திரைக்கதை. 2வது பகுதி முழுக்க வேறொரு திரைக்கதை. இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சதில்லை. அவர் சொன்னார், இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஜம்ப் பண்ணியிருக்கீங்க. முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும். நான் ஏன் சார் அதை நோக்கியே போகணுன்னு கேட்டேன். எவன் தான் மாத்துறது? அப்போ முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை, இடைவேளைக்கு பிறகு நீங்கள் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும். அங்கே முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம், ஒரு கேரக்டர், ஒரு பொருள் கூட உங்களுக்கு 2வது பகுதியில் இன்னொரு பதிலை கொடுக்கும். இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது, ஆனால் அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல, உண்மையான முகம் இருக்கும்ல. அதை சொல்லும்போது அட அப்படியா, ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடச்சி உங்களுடைய பதிலெல்லாம் கொடுத்துக்கிட்டே முடிச்சு அவுத்துட்டே வரும். அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸை சொல்லிட்டு படம் பண்ணுறதுக்கு பெரிய திமிரு வேணும். நான் கிளைமாக்ஸை சொல்லிட்டேன், நீங்கள் படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்தில் கிளைமாக்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு இதில் ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க. ரொம்ப திமிராக தான் இருக்கும் பேசும்போது, அதான் உண்மை. இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை. அப்போ ஒரு நல்ல கதையை, நல்ல திரைக்கதையை, ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமாக அரணம் உங்களுக்கு அதை வழங்கும். நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள். இந்த 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 இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன படமான விட்டானுங்கன்னா அடுத்த படத்தில் சந்திப்போம். இந்த படத்தை வெளியிட விட்டாங்கன்னா வெளியீட்டில் சந்திப்போம். படம் கொஞ்சமாவது ஓடிடுச்சுன்னா சந்தோஷம். என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் எனக்கு தைரியமே. இவ்வளோ தைரியத்தை நான் தனியாக அப்படி எடுக்க முடியும். என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் படம் பண்ணியிருக்கேன். வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். என் படம் நல்ல படம் எனக்கு தெரியும். தோத்ததுக்கு காரணம் சினிமாக்காரன் தான் அப்படின்றத இங்கேயே சொல்லிவிட்டு, ஜெயிச்சா நாங்கள், தோத்தா நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்றத இந்த மேடையில் வச்சு நீங்கள் தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள், என் எழுத்தாளர்கள், என் எழுத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை, ஒரு பாடலாசிரியனை, இன்னும் 250 பாடலாசிரியர்களை மேடை ஏற்ற போகிறவனை, இன்னும் 500 கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர போகிறவனை ஆசீர்வதித்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.